அத்திமரம் அப்படிதானே நம்ம சுருக்கமாக என்ன சொல்வோம்? அத்திமரம். அத்திமரம் எச்சரிப்பின் செய்திகளை சொல்வதற்கு ஆண்டவரால் உவமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மரம். எப்போல்லாம் எச்சரிப்பின் செய்திகளை சொல்ல வேண்டுமோ, கடைசி கால எச்சரிப்புகளை சொல்ல வேண்டுமோ, அப்பொழுதெல்லாம் முழு இஸ்ரவேலிலே இந்த அத்தி மரத்தை தான் பயன்படுத்துவார்கள். அத்திமரம், அத்திப்பழம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நீங்கள் இதை பார்க்க முடியும். ஓசியாவிலே இதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி எச்சரிப்பின் செய்திகளை சொல்வதற்கு உவமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மரம் அத்திமரம். நமக்கெல்லாம் ஒரு செய்தி தெரியும். தவறுகளை மறைப்பவர்களை நாம் ஆதாம் ஏவாளோடு ஒப்பிட்டு அத்தி இலையினாலே அவர்கள் அதை மறைக்க பார்த்தார்கள் என்று நாம் சொல்வோம். அத்தி மரத்திற்குள்ளே தான் போய் ஒளிந்திருந்தார்கள். அத்தி இலைகளை அவர்கள் பறித்து தரித்து கொண்டிருந்தாலும் எந்த மரத்திற்குள்ளே ஒளித்திருந்தார்கள் என்பதற்கும் இந்த திருமறை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் அத்தி மரத்துக்குள்ளே போய் அப்படிதான் ஒளிந்திருந்தார்கள். ஆகவே அத்தி மரம் தங்களுடைய பாவத்தை தங்களுக்குள்ளே மறைத்து வைப்போருக்கும், தங்களுடைய துர்க்குணத்தை மறைத்து வைத்து வேடம் போடுபவர்களுக்கும் ஓமையாக சொல்லப்பட்ட ஒரு மரம் இந்த அத்தி மரம். பாவத்தை நமக்குள்ளே நாம் மறைத்து வைக்கக்கூடாது. துர்க்குணங்களை நமக்குள்ளே நாம் மறைத்து வைத்து வேஷம் போடக்கூடாது. ஆதாமும் ஏவாளும் ஒன்றுமறியாதது போல் அப்படி வேஷம் போட்டு அப்படி நின்ற போது ஆண்டவர் முதல் முறையாக வேஷம் போட்டவர்கள், ஃபேன்சி ட்ரெஸ் போட்டவர்கள் யார் என்றால் ஆதாமும் ஏவாளும் தான். ஆகவே அதை வைத்து ஒரு எச்சரிக்கையின் செய்தி திரும்ப எல்லா காலத்திலும் அது தொடர்ச்சியாக சொல்லப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி வாரத்திலே அத்தி மரத்தை ஓமையாக வைத்து 2 தடவை பேசினார். அத்தி மரத்தை ஓமையாக வைத்து 2 தடவை பேசினார். ஒன்று இந்த மத்தேயு 21 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து 22 வசனம் வரை உள்ள பகுதியில் இருக்கிறது. இன்னொன்று மத்தேயு 24 அதிகாரம் 32 வசனத்திலே இன்னொரு காரியம் இருக்கிறது. அப்படி தன்னுடைய கடைசி வாரத்திலே இந்த அத்தி மரத்தை அடிப்படையாக வைத்து எச்சரிப்பின் செய்திகளை அவர் சொன்னார். இங்கே நாம் பார்க்கின்ற அத்தி மரத்தை குறித்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். 19 வசனத்திலே, அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. வழி அருகே அத்திமரம், வழி அருகே அத்திமரம். இது அன்றாடம் நாம் சந்திக்கிற மனிதரை குறிக்கிறது. அத்திமரம் போன்ற மனிதர்களை நாம் வழியிலே பார்ப்போம். வழியிலே நம்ம யாரையெல்லாம் பார்க்கிறோமோ, யாரெல்லாம் நம்மை வழியிலே பார்க்கிறார்களோ அதெல்லாம் அத்திமரம் தான். சரிதானே? நான் உங்களுக்கு அத்திமரம், நீங்க எனக்கு அத்திமரம். அதான் இதனுடைய அர்த்தமே அதுதான். வழி அருகே ஒரு அத்திமரம். எப்பொழுதுமே மனிதர்களை கடந்துதான் நம்முடைய போக்கும் வரத்தும் இருக்கும். ஏதாவது ஒரு மனிதர்களை நாம் பார்த்துவிட்டு தான் நாம் செல்வோம். அவர்களை பார்க்கும்போது சில சமயம் சிலரை நாம் பார்த்து பார்த்து போவோம். அவர்களை குறித்து நாம் கற்பனைகளை பண்ணுவோம். இவர்கள் எவ்வளவு பசுமையாக இருக்கிறார்கள், அப்படிதானே? எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள், எவ்வளவு சிரித்த முகத்தோடு இருக்கிறார்கள், இப்படி நிறைய நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். அதே நிலைமைதான் இந்த அத்தி மரத்தை குறித்தும் சொல்லப்படுகிறது. இந்த அத்தி மரத்தை பார்க்கும்போது என்ன தோன்றியது? எவ்வளவு பசுமையாக இருக்கிறது, அப்படிதானே? தூரத்தில் பார்க்கும்போது எவ்வளவு பசுமையாக இருக்கிறது. அப்படி நாம் பசுமையானவர்கள் என்று நினைத்து அருகே போனால் அங்கே பசுமை இருக்காது, வெறும் சுமைதான் இருக்கும், அப்படிதானே? நிறைய பேரை பார்த்து நம்ம அப்படி ஏமாந்திருக்கிறோம். இந்த அத்தி மரம் பல வருடங்கள் அங்கே நின்று செழிப்பாயிருந்த ஒரு வயது முதிர்ந்த ஒரு மரம். இந்த மரத்தை பற்றி அப்படிதான் சொல்லுகிறார்கள். இது ஒரு வயது முதிர்ந்த ஒரு மரம்.
பெருசா வளர்ந்து விட்ட ஒரு வயது முதிர்ந்த ஒரு மரம். அது தன்னருகே மனிதர்கள் வர வேண்டும் என்று விரும்பியது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு நாடகம் நடித்தார்கள், மரம் பேசுவது போல. உண்மையாகவே இந்த கதையை வைத்து யூத பாரம்பரியத்திலே ஒரு கதையும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அத்திமரம், அந்த வழி அருகே நின்ற அத்திமரம் என்பதெல்லாம் கதைக்காக சொல்லுகிற, ஒரு ஊர்லே ஒரு மனிதன் இருந்தான், ராஜா இருந்தான் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோமே, அதுபோல அத்தி மரத்தை வைத்து கதை சொல்லும் போது வழி அருகே ஒரு அத்திமரம், வழி அருகே ஒரு அத்திமரம் என்றுதான் அதை சொல்வார்கள். அதுபோல இதை அடிப்படையாக வைத்து ஒரு கதை ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. வயது முதிர்ந்த நிலையிலே ஒரு அத்திமரம் நிற்கிறது. அது எதை விரும்பியது என்றால், தன் அருகே மனிதர்கள் வர வேண்டும் என்று விரும்பியது. என் அருகே மனிதர்கள் வர வேண்டும். அப்படி வந்த மனிதர்களிடத்திலே அத்திமரம் என்ன சொன்னதாம் தெரியுமா? என் பக்கத்துல வந்திருக்க, நான் நிழல் மட்டும்தான் தருவேன். எப்படி? நான் நிழல் மட்டும்தான் தருவேன், கனி தர மாட்டேன். நிழல் மட்டும்தான் தருவேன். நான் நிறைய கதைகளை கேட்க விரும்புகிறேன். என் நிழலிலே வந்து கதைகளை சொல்லலாம். ஆனால் கதை சொன்னதற்காக நான் கனி தர மாட்டேன், நான் நிழல் மட்டுமே தருவேன். அப்போ யாரோ கேட்டார்களாம், ஏன் கனி தர மாட்ட? நிழல் மட்டும்தான் தருவேன், நிழல் மட்டும்தான் தருவேன், திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, ஏன் கனி தர மாட்டாய்? அப்போ அது சொல்லிச்சான், கனி என்றால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் தர முடியும். அப்படிதானே? கனி என்றால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் தர முடியும். ஆனா நிழல் அப்படி அல்ல. நிழல் என்றால் பலருக்கும் கொடுக்கலாம். ஆகவே நான் நிழல் மட்டுமே தருவேன், கனி தரவே மாட்டேன், கனியை மட்டும் தர மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு காரணம் சொல்லிச்சான், ஏன் கனி தர மாட்டேன் தெரியுமா? கனியை என்னிடம் பெற்றுக்கொள்வோர் அதை பெற்றுக்கொண்டு கொஞ்ச நேரம் கூட என் கூட இருக்காமல் உடனே போய்விடுகிறார்கள். கனியை என்னிடத்திலே பெற்றுக்கொண்டவர்கள், நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இந்த முடிவுக்கு வந்தேன். கனியை என்னிடத்திலே பெற்றுக்கொண்டவர்கள் அதை பெற்றுக்கொண்டு கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல, கொஞ்சம் சுவைச்சிட்டு என்கிட்ட சொல்லலாம்ல எப்படி இந்த கனி இருந்தது. ஆனா அவர்கள் அப்படியெல்லாம் சொல்லாம உடனே போய்விடுகிறார்கள், உடனே போய்விடுகிறார்கள். ஆனால் என்னிடம் நிழல் பெற்றவர்கள் உடனே போய்விடாமல் எவ்வளவு நேரம் என் கூட நிற்கிறார்கள் தெரியுமா? ரொம்ப நேரம் நிற்கிறார்கள். ஆகவே நான் கனி தர மாட்டேன், நிழல் மட்டுமே தருவேன். இது யாரை குறிக்கிறது தெரியுமா? அத்திமரம். தனி மனிதர்களான நம்மையும் குறிக்கிறது, சமூகத்தையும் குறிக்கிறது, திருச்சபையையும் குறிக்கிறது, நிறுவனங்களையும் குறிக்கிறது. எல்லாவற்றையும் குறிப்பதற்கான ஒரு பொது அடையாளம்தான் இந்த அத்திமரம். வழி அருகே நல்ல சமுதாயத்துக்காக வாழும்படி நாம் வந்தவர்கள், அல்லது ஆண்டவருக்காக சமூகத்திலே வாழும்படி வந்தவர்கள். இது தனி மனிதரையும் குறிக்கிறது, இது சமூகத்தையும் குறிக்கிறது, இது திருச்சபையையும் குறிக்கிறது, திருச்சபையால் நடத்தப்படுகின்ற அல்லது பொது துறையால் நடத்தப்படுகின்ற நிறுவனங்களையும் குறிக்கிறது. நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கனி தர வேண்டியவர்கள், கனி தர வேண்டியவர்கள். திருமறையின்படி உணவை விட கனி சிறப்பானது, உணவை விட கனி சிறப்பானது. காய்கறி எல்லாம் உணவை தரும், அப்படிதானே? பயிர்கள் எல்லாம் உணவை தரும். ஆனால் அந்த கனி இருக்கிறதே, கனி பசியையும் தாகத்தையும் ஒன்று போல தணிப்பது. பசியையும் தாகத்தையும் ஒன்று போல தணிக்கும். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதை சாப்பிட்ட பிறகு உடனே தண்ணி குடிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இது இருக்க. ரொம்ப தண்ணி தாகத்தில் இருப்பவர்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டால் அதுல என்னெல்லாம் சத்து, பொட்டாசியமா என்னெல்லாம் சொல்வார்கள், தாகத்தை தணிப்பது. ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, தாகத்தை தணிப்பது. ஒரு ஆரஞ்சு சாப்பிடுங்க, பசியையும் தணிக்கும், தாகத்தையும் தணிக்கும். அப்படிதானே? அப்ப கனி உணவை விட சிறப்பானது. அது பசியையும் தாகத்தையும் ஒன்று போல தணிக்கும்.
இந்த நிழலிலே மாய்மாலம் இருக்கும், ஆனால் கனியிலே மாய்மாலம் இருக்க முடியாது. நிழல்ல கூட மாய்மாலம் இருக்கும். நிழல் காற்றினாலே அசைந்து இடம் மாறலாம், அப்படிதானே? நம்ம அதில் நிற்போம், திடீர்னு காற்று அடிச்சிட்டுன்னா அப்படி அங்கே போயிட்டுன்னு வைங்களேன், நம்ம பக்கம் வெயில் அடிக்கும். ஆகவே நிழலிலே மாய்மாலம் இருக்கும், ஆனால் கனியிலே மாய்மாலம் இருக்க முடியாது. கனி இப்படியெல்லாம் தன்மை மாறாது. நிழல் கொடுப்பது எளிதானது, வலி இல்லாதது, அப்படிதானே? நிழல் கொடுப்பது எளிதானது, வலியே இல்லாதது. கனி கொடுக்கும்போது அதை பறிக்கும் போதே வலிக்கும், அப்படிதானே? யோசித்து பாருங்க, ஒரு கனியை பறிக்கிறோம், எவ்வளவு வலிக்கும். வலித்துதான் கனி கொடுக்க வேண்டும், வலித்துதான் கனி கொடுக்க வேண்டும். நம்மிடத்திலே வலியை வர வைத்துத்தான் கனியை பெற்றுக்கொள்வார்கள். இப்போ நமக்கு வலிக்கும் போது நம்ம கனியை தான் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த வழி அருகே நிற்கும் அத்திமரம் போன்றவர்கள் கனி தர விரும்புவதில்லை. இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய பேரை பாருங்க, சர்ச்சில் பாருங்க, நிறைய பேருடைய வாழ்வு எப்படிதான் இருக்கு. கனியெல்லாம் நான் தரமாட்டேன், கனி என்னிடத்திலே எதிர்பார்க்காது, நான் எப்படிதான் இருப்பேன், நிழல் மட்டும் தான் தருவேன், நிழல் மட்டும் தான் தருவேன். இந்த கனி என்பது நல்வழி காட்டுவது, நல்லவற்றை கொடுப்பது, இதுக்கெல்லாம் அடையாளம் தான் கனி. நல்வழியை காட்டும், நல்வழியை காட்டும், நல்லவற்றை கொடுக்கும், அதான் கனி. நிழல் என்பது நேர போக்கு போன்றது. நம்ம நிழல் கொடுக்கிறோமா, நம்ம கனி கொடுக்கிறோமா? நம்ம நிழல் கொடுக்கிறோமா, கனி கொடுக்கிறோமா? இந்த அத்திமரத்திலிருந்து, இந்த ஓமையிலிருந்து இந்த வருஷம் கர்த்தர் நம்மிடத்திலே கேட்கிற கேள்வி இது மட்டும்தான். நீங்க கனி கொடுக்கிறீர்களா, இல்லை நிழல் கொடுக்கிறீர்களா? ரொம்ப சேஃபா வாழணும்னு நினைக்கிறவர்கள் நிழல் மட்டும்தான். என்னத்துக்கு வம்பு, என்னை பறிக்கும் போது எனக்கு வலிக்குது, அப்படிதானே? என்னத்துக்கு வம்பு, நிழல் மட்டும் கொடுத்து விட்டு நான் போய்விடுவேன். கனி கொடுக்க நிறைய சவால்களை சந்திக்க வேண்டும், பூச்சிகளை சந்திக்க வேண்டும். பூச்சிகிட்ட இருந்து அந்த கனி பாதுகாத்து, அப்படிதானே? எத்தனை வகையான பூச்சிகள்லாம் வருது. பறவைகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும், அணில்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். இரவிலும் அந்த மரம் நிம்மதியாக தூங்க முடியாது, வௌவால், அப்படிதானே? நோய்களில் இருந்து பாதுகாக்க வேண்டும். ஆனால் நிழல் கொடுக்க இப்படி எதையும் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் சவால்களை சந்திக்க விரும்புகிறோமா, இல்லையே நிழலாக மட்டும் இருந்து செல்ல விரும்புகிறோமா? பல சமயம் பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், பல போராட்டங்கள் மனிதர்களிடமிருந்து, இயற்கையிடமிருந்து, நோய்களிடமிருந்து வரும்போது நிழலை மட்டும் கொடுத்துட்டு நான் போயிடுறேன், கனி வேண்டாம். இன்றைக்கு உலகம் எதிர்பார்ப்பது என்ன? கனியை எதிர்பார்த்து வருபவர்கள் வெகு சிலர். நிழலுக்குத்தான் அதிக நாட்டம். கனி என்பது போதனையை போன்றது, அப்படிதானே? பைபிள்ல இந்த போதனை எல்லாமே கனிக்கு ஒப்பிட்டு தான் சொல்லி, கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலே போதனை. இன்னைக்கு சர்ச்சிலையும் சரி, எங்கும் சரி, நிழலை தேடி வருபவர்கள் தான் அதிகம். நிழல் என்பது என்ன? ஆசீர்வாதம், அப்படிதானே? நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ வற்றாத நீரூற்று போல இருப்பாய், நீ நிழலாயிருப்பாய். எல்லா ஆசீர்வாதமும் பைபிள்ல சொல்லப்பட்டிருப்பது நீ இப்படி இருந்தால் இப்படி இருப்பாய், அதானே? கண்டிஷனல் பிளெஸிங் தான் எதுவுமே. ஆனால் சொல்லுகிறவர்கள் எப்படி சொல்வார்கள்? அந்த கண்டிஷனை சொல்லாமல் வெறும் பிளெஸிங்கை மட்டும் சொல்வார்கள். கனி என்பது போதனை போன்றது, நிழல் என்பது ஆசீர்வாதம் கூறுவதை போன்றது. சர்ச்சிலையும் இன்றைக்கு பலருடைய எதிர்பார்ப்பு அப்படிதான் இருக்கும், போதனையை விட ஆசீர்வாதம். ஆனால் இந்த அத்தி மரத்தின் வழியாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம், நாம் இப்படிப்பட்ட சூழலில் எதை கொடுக்க விரும்புவோம், கனியா நிழலா? அதை நாம் சிந்தித்து நமக்கு நாமே ஆன்சரை சொல்லிக்கொள்வோம். ஆனால் இது ரொம்ப முக்கியமானது. இதிலிருந்து நாம் மிகப்பெரிய செய்தியை நாம் கற்றுக்கொள்கின்றோம். இந்த காலத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்து முடித்து நான் போவேன் என்றில்லாதபடி வலியை தாங்குகின்ற, கனியை கொடுக்கின்ற ஒரு நல்ல மரமாக நாம் இருப்போம். கீர்த்தனையிலே 206 கீர்த்தனையை நாம் பாடுவோம்.